श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगो वाग्मयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென் குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்தமிழற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஐந்தாம் பதிகம், இரண்டாம் பாசுரம். நினைந்து நைந்துள் கலந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணீர் சாந்தம் பொயோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனஞ்சை ஞானத்துன் பெருமை மாஜூனாதோ மாயோனே. நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணினீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனஞ்சை ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே என்கின்றார் ஆழ்வார். மாயோனே என்றால் வியப்பிற்குரிய எம்பெருமானே. எமையோர் பிரம்மன் முதலானிய தேவர்களும் முனிவரும் சனகன் முதலிய ரிஷிகளும் பலரும் பல நபர்களும் நினைந்து உனது குணங்களை சிந்தித்து நைந்து அதனால் அந்த சிந்தனையின் காரணமாக உடல் கட்டுக்குலைந்து உள்கரைந்து மனம் கரைந்து உருகி நெகிழ்ந்து புனைந்த தொடுக்கப்பட்ட மாலைகளையும் நீர் திருமஞ்சன தீர்த்தத்தையும் சாந்தம் சந்தனத்தையும் புகையோடு தூபத்தையும் ஏந்தி கையில் எடுத்துக்கொண்டு வந்து வணங்கினால் உன்னை தொழுதால் நினைத்த எல்லா பொருளுக்கும் நினைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் மூலமாகி முதலில் சிதையாமே உருவ விகாரம் அடையாதபடி மனஞ்சை ஞானத்து மனதினால் செய்யப்பட்ட சங்கல்பரூபமான ஞானத்தை உடைய உன்னுடைய பெருமையானது மாசுனாதோ அழுக்கடையாதோ என்கின்றார் ஆழ்வார். சென்ற பாட்டில் எம்பெருமான் குறித்து அவதூறாக கூறி தூஷித்தோமே என்று வருத்தம் மேலோங்க புலம்பிய ஆழ்வார் தான் வாய்மூடிக்கொண்டிருக்காமல் இவ்வாறு நடந்து கொண்டு விட்டோமே, எம்பெருமான் குறித்து பேசுவதற்கு நான் தகுதியற்றவன் என்றும் தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் திருவுள்ளம் பற்றுகிறார் இப்பாசுரத்தில். எனக்கு வேதம் தெரியாது என்று ஒருவன் கூறுவது கூட அபத்தியமாகும். ஏனென்றால் தனக்கு பிரசக்தி உண்டு என்று கூறுவது போலவும் அதைத்தான் தெரிந்து கொள்ள முயலவில்லை என்பது போலவும் அந்த வார்த்தை தொனிக்கக்கூடும். ஒரு பொருள் உருவாக 3 காரணங்கள் அமையும். முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் என்று 3. உதாரணமாக மண் பானையாகும்போது மண் அங்கே முதற்காரணம். அதனை பானையாக மாற்றிய கர்த்தா, அதாவது இந்த குயவனார், நிமித்த காரணம். அங்கு அந்த உருவத்தை உருவாக்க காரணமாக இருந்த
தண்டு சக்கரம் முதலானவை துணைக்காரணங்களாகும். உலக படைப்பிற்கு எம்பெருமானே மூவகை காரணமாகவும் முதல் காரணம், நிமித்த காரணம், துணைக்காரணம் ஆகிய 3 காரணங்களாகவும் இருக்கின்றான் என்பதைத்தான் எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். பிரம்மன் முதலிய தேவர்கள் என்ன செய்வார்களாம்? பரமபதத்தில் உனது குணங்களை சிந்தித்து, நியமங்கள் என்றால் உனது குணங்களை சிந்தித்து, அதனால் உடல் கட்டுக்குலைந்து மனங்கரைந்து நெகிழ்ந்து தொடுக்கப்பட்ட மாலைகளையும் திருமஞ்சன தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் தூபத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்து உன்னை தொழுகின்றார்கள் என்றால், அனைத்து பொருட்களையும் உயிரினங்களையும் உலகங்களையும் படைத்த மூல காரணமான நீ மனத்துள் கொண்டதான ஞான வைராக்கியத்தின் பெருமை குற்றமுடையதாகிவிடாதோ என்கின்றார் ஆழ்வார். அதாவது தேவர், முனிவர் முதலானோர் இவ்வாறு தொழுவதனாலே உனது சிறந்த மேன்மைக்கு குறையாகுமென்றோ என்கின்றார். இமையோர்கள் இப்படி தொழச் செல்லும் போது இப்படி செய்வதனாலே பகவான் நம்மை குளிர கடாட்சிப்பான் என்றோ என்று நினைப்பார்களாம். பிறகு அந்த நினைப்பினாலேயே மானசீகமாக அனுபவித்து அதன் காரணமாக அவருடைய அவயங்களிலே சில விகாரம் பெறுவார்களாம். பின் நெஞ்சம் கட்டுக்குலைந்து போவார்களாம். அந்த தேவரும் முதலானோர் எம்பெருமானை இவ்வாறு மலர், நீர், புஷ்பங்கொண்டு ஆராதிக்கும் பொழுது அவர்கள் மனதிலே பலவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடுமாம். அப்படி சாதாரண நபர்கள் இவர்கள் எல்லோரையும் உருவாக்கியவன் யார்? எம்பெருமான். அதைத்தான் இங்கே ஒரு உதாரணத்தோடு, ஒரு எடுத்துக்காட்டோடு நம் வைணவப் பெரியோர்கள் கூறுவார்கள். சிங்கத்தை சிறு எறும்புகள் வணங்கினான் என்றால் அது எப்படி கேவலாகுமோ, அந்த கேவலமாகுமோ அப்படியே இந்திராதி தேவர்கள் வணங்கினர் என்று கூறுவதும் உண்டு. விலட்சணமான பெருமை படைத்தவனுக்கு காரியபூதர்கள் செய்கின்ற வழிபாடுகளால் என்ன ஏற்றம் பெறக்கூடும்? ஏற்றமில்லை என்பதோடு தாழ்வும் ஆகும் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தில் நமக்கு அருளிச் செய்துள்ளார். இத்தோடு இந்த பாசுர விளக்கம் நிறைவேறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பாறு திருவடிகளே சரணம்.